أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக பரப்பக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும், அந்த ஒவ்வொரு பிதஅத்தும் நாளை நம்மை வழிகெடுக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த எச்சரிக்கையை நாம ரொம்ப ஆழமா சிந்தித்து அதன்படியே செயல்படணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தீன், இந்த மார்க்கம் என்பது முழுமையானது. இதுல நாம நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்கோ அல்லது பாரம்பரிய வழக்கத்திற்கோ ஏத்த மாதிரி புதுமைகளை புகுத்த நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன அமலும் அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படணும்னா அது கண்டிப்பா முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த சுன்னத்தான முறைப்படி மட்டும்தான் இருக்கணும். நமக்கு அது எவ்வளவுதான் நன்மையான காரியம் போல தெரிஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராத ஒரு விஷயத்த நாம் இந்த மார்க்கத்தின் பெயரால செய்யும் பொழுது அது பித்அத் என்ற வழிகேடாகத்தான் முடியும். அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டையும் நபி அவர்களின் சுன்னத்தோடு ஒப்பிட்டு பார்த்து எல்லா விதமான புதுமைகளையும் முழுமையாக தவிர்த்து வாழணும். அந்த எச்சரிக்கையை மனசுல நிறுத்தி மிக எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, எனது அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது ஸலாத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் நேர்வழி பெறணுங்கிறதுக்காக சில மாதங்களையும் சில நாட்களையும் ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்து அதுக்குன்னு நிறைய மகத்துவங்களை கொடுத்திருக்கான். அந்த வரிசையில உலக வரலாற்றையே மாற்றி அமைச்ச தியாகங்களும் நம்ம பாவங்களை எல்லாம் சுட்டெரிச்சு அல்லாஹுடைய ரஹ்மத் மலையா கொட்டக்கூடிய உன்னதமான நாட்கள் தான் சகோதரிகளே இந்த துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள். இன்னைக்கு நம்ம 2 மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தெளிவா சிந்திச்சு பார்க்க போறோம். முதலாவதா, ஹஜ்ஜுக்கு போகாத நம்மள போன்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆகச் சிறந்த பொக்கிஷமான அரஃபா நாளோட மகத்துவம் என்ன, அதோட நோன்போட சிறப்புகள் என்னென்னு பார்க்க போறோம். அடுத்தபடியா, இந்த 10 நாட்களோட சிகரமான அமலாக இருக்கக்கூடிய நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உன்னதமான தியாகத்தை நினைவு கூர்ற வகையில உலூஹியா எனப்படும் குர்பானியோட சட்டங்களையும் அதனுடைய தத்துவங்களையும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கே கொடுத்திருக்கிற ஒரு மிக உன்னதமான மகத்துவம் நிறைந்த நாள் தான் அரஃபா நாள். அதாவது பெருநாளுக்கு முதல் நாள், துல்ஹஜ் பிறை 9வது நாள். ஹஜ்ஜுக்கு போகாத நம்மள போன்ற மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிற ஆகச் சிறந்த பாக்கியம் என்ன தெரியுமா? அதுதான் அரஃபா நோன்பு மற்றும் அந்த நாளுடைய இபாதத்துகள். சகோதரிகளே, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா உன் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த உலகத்தையே படைச்சு பரிபாலிக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு நாளின் மீது சத்தியம் செய்யறானா அந்த நாளுக்கு அவனோட தர்பார்ல எவ்வளவு பெரிய கண்ணியமும் மகத்துவமும் இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சும்மா எதுக்கும் சத்தியம் செய்ய மாட்டான் இல்லையா? இதோ சூரா அல் ஃபஜ்ர்னுடைய முதல் 3 வசனங்கள்ல அல்லாஹ் எப்படி சத்தியம் செஞ்சு சொல்றான் பாருங்க. வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷிர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ வல் வத்ர், இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக. இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவங்க தங்களோட தஃப்சீர்ல என்ன விளக்கம் தராங்கன்னா, அல்லாஹ் சத்தியம் செஞ்ச அந்த 10 இரவுகள் அப்படின்றது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். சரி, அது என்ன இரட்டை மற்றும் ஒற்றை?
இத கேட்கும் போது நமக்குள்ள ஒரு ஆர்வம் வருது இல்லையா? இதோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸன்னத் அஹ்மத்ல ஹதீஸ் எண் 14459 வர ஹதீஸ்ல இதுக்கு மிக தெளிவான விளக்கம் தராங்க பாருங்க. அல் அஷ்ரு அஷ்ருல் அல்ஹா, அந்த 10 நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாகும். வல் வத்ரு யௌமுல் அரஃபா, ஒற்றை வத்ரு என்பது அரஃபா நாளாகும். அதாவது துல்ஹஜ் பிறை 9. வஷ்ஷஃபு யௌமுன் நஹ்ர், இரட்டை ஷஃபு என்பது குர்பானி பெருநாள் நாளாகும். அதாவது துல்ஹஜ் பிறை 10. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒற்றை என்று குறிப்பிட்டு சத்தியம் செஞ்ச அந்த மகத்துவமிக்க நாள்கள் தான் சகோதரிகளே அந்த அரஃபா நாள். இந்த இப்படி அல்லாஹ் சத்தியம் செஞ்ச இந்த நாள்ல இன்னொரு பிரம்மாண்டமான சாட்சியும் ஒளிஞ்சிருக்கு சகோதரிகளே. குர்ஆன்ல இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாள் மேல சத்தியம் செய்யறான் பாருங்க. அல்லாஹ் எதை சாட்சியாக வச்சு பேசுறான்னா, சூரா அல் புரூஜினுடைய 3வது வசனத்துல வஷாஹிதின், சாட்சியாளரின் மீதும், வ மஷ்ஹூதின், சாட்சி கூறப்படும் நாளின் மீதும் சத்தியமாகன்ட்டு. அப்ப இந்த இடத்துல சாட்சியாளர்னா யாரு, சாட்சி கூறப்படும் நாள்னா யாருன்னு நமக்கு சந்தேகம் வருது இல்லையா? ஜாமிஇ அத்-திர்மிதி ஹதீஸ்ல 3339வது ஹதீஸ் கிதாப்ல பதிவாயிருக்கிற ஹதீஸ் என்னன்னா, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சொல்றாங்க பாருங்க. அல் யௌமுல் மௌஊது யௌமுல் கியாமா, வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது கியாமத் நாளாகும். வல் யௌமுல் மஷ்ஹூது யௌமுல் அரஃபா, சாட்சி கூறப்படும் நாள் மஷ்ஹூத் என்பது அரஃபா நாளாகும். வஷாஹிது யௌமுல் ஜுமுஆ, சாட்சியாளர் ஷாஹித் என்பது ஜுமுஆ நாளாகும். அப்படின்னா என்ன சகோதரிகளே, மஷ்ஹூத் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தாரும் வானவர்களும் அங்க கூடி நின்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் நம்ம அரஃபா நாள். இந்த அரஃபா நாளுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் தெரியுமா? இந்த உலகமே படைக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் இந்த அரஃபா மைதானத்துக்கும் ஒரு ஆழமான பந்தம் இருக்கு. முஸன்னத் அஹ்மத் ஹதீஸ் எண் 2455 மற்றும் இமாம் அல் ஹாக்கிம் அவங்களுடைய கிதாப்ல சஹீஹான ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்ச பிறகு அல்லாஹுடைய அவங்களோட முதுகிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் பிறக்க போற எல்லா மனிதர்களுடைய ஆன்மாக்களையும் வெளியில எடுத்தானா. நம்ம எல்லாருடைய ஆன்மாக்களும் அன்னைக்கு அங்க இருந்துச்சு சகோதரிகளே. அப்படி ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஆன்மாக்களையும் அல்லாஹ் எங்க ஒன்று கூட்டினான் தெரியுமா? இதே அரஃபா என்கிற நுஅ்மான் மைதானத்துலதான். அங்க வச்சுதான் அல்லாஹ் நம் எல்லோரிடமும் ஒரு வாக்குறுதி வாங்கினான். அலைசு பிரப்பிக்கும் காலு பலா ஷஹிதுனா, நான் உங்களுடைய ரப் இல்லையா, நான் உங்களுடைய ரப் இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டதற்கு நாம் அனைவரும் ஆம் ரப்பே, நீயே எங்கள் இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று சொன்னோம். இந்த வசனம் சூரா அல் ஆராஃபினுடைய 172லயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, நம்ம அல்லாஹுக்கு நீதான் என் இறைவன் முதல்ல அக்ரிமெண்ட் போட்டு மனித குலத்தின் ஆதி உடன்படிக்கை நடந்த அந்த புனிதமான நாள் தான் இந்த அரஃபா நாள். இப்படி அல்லாஹ் ஆதி உடன்படிக்கை எடுத்த இந்த நாள்ல வரலாற்று பூர்வமா இன்னொரு பிரம்மாண்டமான பெருமையும் இருக்கு சகோதரிகளே. நம்ம தீன் இஸ்லாமானது இன்னைக்கோட முழுமையடைஞ்சிருச்சு, இதுக்கு மேல இதுல திருத்தமே கிடையாதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமையா பகிரங்க அறிவிப்பு செஞ்ச நாளும் இந்த அரஃபா நாள் தான். நம்ம தீன் இஸ்லாமானது இல்லையா அரஃபா நாள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட இறுதி ஹஜ்ஜில இதே அரஃபா மைதானத்துல ஒட்டகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து என்ன வசனத்தை இறக்குனான்னு தெரியுமா? அல் யௌம அக்மல்து லகும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனன், இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், மேலும் எனது அருட்கொடையை உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தோட மகத்துவத்தை யூதர்கள் கூட விளங்கி வச்சிருந்தாங்க சகோதரிகளே. சஹீஹுல் புகாரில வர ஒரு ஹதீஸ் எண் 45ல வருது. ஒரு யூத அறிஞர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட இந்த வசனம் மட்டும் எங்களோட சமுதாயத்துக்கு இறங்கி இருந்துச்சுன்னா நாங்க அந்த நாளை ஒரு பெரிய திருநாளா கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதற்கு நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு அழகா கம்பீரமா பதில் சொல்றாங்கன்னா, அந்த வசனம் எந்த நாள்ல எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில இருக்கும் பொழுது இறங்குச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு அரஃபா நாள், அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள். எங்களுக்கு அன்னைக்கே அது இரட்டிப்பு திருநாள் தான். அப்போ அல்லாஹ் தன் அடியார்களுக்கு மார்க்கத்தை முழுமையாக்கி கொடுத்த பெருமைப்பட்ட திருநாள் தான் இந்த அரஃபா நாள்.
இப்படி ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் எல்லாரும் அரஃபா மைதானத்துல நின்னு பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ ஊர்ல அவங்க அரஃபா மைதானத்துல இருக்காங்க இல்லையா? அப்போ ஊர்ல இருக்கிற நம்மள போன்ற அடியார்களை அல்லாஹ் கைவிடல சகோதரிகளே. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆகச்சிறந்த பொக்கிஷம் தான் இந்த அரஃபா நோன்பு. இந்த நோன்புல அல்லாஹ் என்ன கூலி தரான்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயாலேயே கேளுங்க. சஹீஹுல் புகாரில 1162 பதிவு செய்யப்பட்டிருக்கு. சியாமு யௌமில் அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிர ஸனதல்லதி கப்லஹு வஸ்ஸனதல்லதி பஅதஹு. அரஃபா நாளின் நோன்பை பற்றி அது அதற்கு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் அதற்கு பிந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் பரிகாரமாக ஆக்கிவிடும் என்று நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன். அப்போ அல்லாஹுடைய கருணையை பாருங்க. நம்ம வைக்கிறது ஒரே ஒரு நாள் நோன்புதான். ஆனா அதுக்கு அல்லாஹு தர்ற ஆஃபர் என்ன தெரியுமா? நம்ம கடந்து வந்த ஒரு வருஷம் சின்ன சின்ன பாவங்களையும் மன்னிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம வரப்போற அடுத்த வருஷம் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அது முன்கூட்டியே ஒரு பெரிய பாதுகாப்பா பரிகாரமா அமைஞ்சிடுது. ரப்பு நமக்கு நன்மைகளை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நாம அதை வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா இந்த நாள்ல அல்லாஹு நரகவாசிகளை எவ்வளவு அதிகமா விடுதலை செய்யறான்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸ கேளுங்க. சஹீஹுல் முஸ்லிம்ல வருது 1348. அரஃபா நாளை விட அதிகமான அடியார்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் நாள் வேறு எதுவும் இல்லை. அன்னைக்கு அல்லாஹ் தன் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வருகிறான். பிறகு வானவர்களிடம் தன் அடியார்களை பற்றி பெருமையாக பேசுகிறான். பாருங்கள் வானவர்களே, இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்களே, இந்த அடியார்கள் என்னை நாடி வந்திருக்கிறார்கள் என்று வானவர்களிடம் ரப்பு பெருமை பாராட்டுகிறான். சுப்ஹான் அல்லாஹ். இமாம் இப்னு அபி ஷைபாவினுடைய முசன்னஃப்ல ஹதீஸ் எண் 14811 வர்றதுபடி அல்லாஹ் வானவர்களிடம், என் வானவர்களே சாட்சியாக இருங்கள், இந்த அரஃபா மைதானத்துல கூடி நிக்கிறாங்களே இவங்க எல்லாத்தோடைய பாவங்களையும் நான் மன்னிச்சுட்டேன்னு பகிரங்கமா பிரகடனம் செய்யறான். சுப்ஹான் அல்லாஹ். ஹாஜிகள் அங்க மன்னிப்பு வாங்குறாங்க. நாம இங்க நோன்பு வச்சு துஆ செஞ்சு நம்ம பாவங்களை மன்னிச்சு நரகத்துல இருந்து விடுதலை வாங்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் 10 நாட்கள்ல நம்ம வைக்கிற ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு தனி மகத்துவம் இருக்கு. குறிப்பா ஒரு முஃமின் அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு தரும் கூலி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. சஹீஹுல் புகாரி 2840லயும் வருது. சஹீஹுல் முஸ்லிம் 1153லயும் இருக்கு. யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை நரக நெருப்பை விட்டும் 70 ஆண்டு காலம் தொலைவிற்கு அல்லாஹ் அப்பால் படுத்துகிறான். பாருங்க சகோதரிகளே, ஒரு நாள் நாம வைக்கிற நோன்பு, அந்த நோன்புக்கு நரகத்தோட வெப்பம் நம்ம மேல படாத அளவுக்கு நம்மள 70 வருஷம் தூரமாக்கி தள்ளி வச்சிடுது. நம்ம பாவங்கள் செஞ்சு நரகத்துக்கு தகுதியானவங்களாவே இருந்தாலுமே இந்த நோன்பு நம்மள நரகத்துல இருந்து காப்பாத்தி விடுதலை வாங்கி தருது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம தவற விடலாமா? இந்த ஒரு நாள் தாகம் நம்மள மறுமையிலிருந்து நரகத்திலிருந்து காப்பாத்தும். அதனால நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இந்த அரஃபா நோன்பு வைக்க ஆர்வம் ஊட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இது வெறும் பசி கிடையாது, நம்ம செய்த பாவங்களுடைய கிளீனிங் ப்ராசஸ். சகோதரிகளே, அரஃபா நோன்போட சிறப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப உங்க மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். நோன்பு எவ்வளவு சிறப்பானதுன்னா அப்ப ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்களே அவங்களும் அங்க நோன்பு வைப்பாங்களா அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே மக்களுக்கிடையே இந்த சந்தேகம் வந்துச்சு. ஒரு முறை அரஃபா நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதமே நடந்துருச்சு. அப்போ உம்முல் ஃபலூர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு பாத்திரத்துல பாலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த பாலை குடிச்சாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஹஜ்ஜுக்கு போனவங்க அங்க அரஃபா நாள்ல நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா அவங்க அங்க துஆ செய்யறதுக்கும் மத்த அமல்கள் செய்யறதுக்கும் தெம்பா இருக்கணும் இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூடயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூடயும் இன்னும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூடயும் எல்லாத்து கூடயும் இவங்க கூட எல்லாம் நான் ஹஜ் செஞ்சிருக்கேன். அவங்க யாருமே அரஃபா நாள்ல நோன்பு வைக்கல. ஆதாரம் அஹ்மதுல இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸ். அதனால சகோதரிகளே, இதுல ஒரு சின்ன தெளிவு நமக்கு வேணும். ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவங்களுக்கு அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத் கிடையாது. ஆனா ஹஜ்ஜுக்கு போகாம ஊர்ல இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கு அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது மிகப்பெரிய சுன்னா.
ஆனா பாருங்க, நம்மளோட ரப்பு எவ்வளவு பெரிய கருணையாளன்னு, எவ்வளவு அழகா ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி அமல்கள பிரிச்சு வச்சிருக்கான்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நியமானா, போக முடியாத நமக்கும் இங்க நோன்பு மூலமா அல்லாஹ் இங்கேயே ஒரு பெரிய நியமத்த வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் வர துல்ஹஜ் 9வது நாள் அந்த அரஃபா நோன்ப விடாம பிடிக்கிறவங்களா நம்ம எல்லாரும் இருப்போம். அதுக்கு அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாருக்கும் அருள் புரிவானாக. இங்க நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. அரஃபா அன்னைக்கு துஆ செய்யறதுக்குன்னு ஒரு விசேஷமான டைம் இருக்கு. சுனன் இப்னு மாஜால 3025வது ஹதீஸ்ல என்ன பார்க்கிறோம்னா, நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபா அன்னைக்கு மதியம் ஒட்டகத்து மேல அமர்ந்து துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க கைகள எவ்வளவு உயரமா தூக்குனாங்க தெரியுமா? அவங்களுடைய அக்குளின் வெண்மை தெரியிற அளவுக்கு கைகளை ஏந்தி, அப்படியே மாரிப் சூரியன் மறையிற வரைக்கும் அழுது அழுது துஆ செஞ்சாங்க. இ இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவங்க விளக்குறாங்க இத எப்படி விளக்குறாங்கன்னா, அரஃபா நாளுடைய அசருக்கு பின்னாடி இருக்கிற அந்த நேரம், அது அப்படியே ஹாஜிகளுக்கும் சரி, ஊர்ல இருக்கிற நம்மளுக்கும் சரி, துஆக்கள்ல அப்படியே டைரக்ட்டா அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுற ஒரு கோல்டன் டைம். அன்னைக்கு அசர் தொழுதுட்டு முசல்லாவ விட்டு எந்திரிக்காதீங்க சகோதரிகளே. உங்க பெற்றோர்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க மறுமைக்காக கண்ணீர் வடிச்சு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா அந்த துஆ கபூல் செய்வான். அப்ப நமக்கு இவ்வளவு ரஹ்மத் கிடைக்கிற இந்த நாள்ல, நம்முடைய பரம எதிரியான ஷைத்தானுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷைத்தானோட முகத்திரைய கிழிக்கிறாங்க பாருங்க. இமாம் மாலிக் அவங்களோட முவத்தாவுல ஹதீஸ் எண் 944ல வர்ற ஹதீஸ கேளுங்க. அரஃபா நாளை தவிர வேறு எந்த நாளிலும் இவ்வளவு சிறியவனாக, இவ்வளவு விரட்டப்பட்டவனாக, இவ்வளவு கேவலமானவனாக, இவ்வளவு கோபமடைந்தவனாக காணப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா சகோதரிகளே? ஷைத்தான் நம்மள வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு தப்பு செய்ய வச்சு, நரகத்துக்கு இழுக்க பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இந்த ஒரு நாள் அரஃபா நாள்ல அல்லாஹுடைய ரஹ்மத் மலையா கொட்டுறத பார்த்து, அடியார்களின் பாவங்கள் எல்லாம் நொடி பொழுதுல மன்னிக்கப்படுறத பார்த்துட்டு, ஷைத்தான் தன் தலையில மண்ண வாரி போட்டுட்டு அலறுவானாம். ஐயோ! என் உழைப்பு எல்லாம் வீணா போச்சே! ஷைத்தான் கதறும் நாள் தான் அந்த அரஃபா நாள். அதனாலதான் சொல்றேன் சகோதரிகளே, இவ்வளவு பெருமை மிக்க நாள்ல நம்ம சும்மா டிவி பார்க்கறதுனாலயோ, சமையல் கட்டுலயே முழு நேரத்த செலவழிக்கிறதோ, இல்ல போன பேசிக்கிட்டோ, போன்ல விளையாடிக்கிட்டோ ஏதாவது நேரத்த வீணடிக்க கூடாது. அன்னைக்கு நாவால நம்ம அதிகமா ஓத வேண்டிய ஆகச் சிறந்த திக்ர் ஒன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராங்க. ஜாமிஇ திர்மிதியில 3585வது கிதாப்ல இருக்கிற அந்த வார்த்தைகள கேளுங்க. ஹைருத் துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களிலே மிகச் சிறந்த துஆ அரஃபா நாளுடைய துஆ தான். வ ஹைரு மா குல்து அனா வன் நுபுவ்வூன மின் கப்லி. நானும் எனக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் ஓதிய வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணையால் யாரும் இல்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உரித்தானது. புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதுதான். சுப்ஹான் அல்லாஹ். அதனால அன்னைக்கு நாள் முழுக்க சமைக்கும் போதோ, வீட்டை பெருக்கும் போதோ, ஓய்வா இருக்கும் போதோ இந்த திக்ர நாவினால ஓதிக்கொண்டே இருங்க சகோதரிகளே. இதோட சேர்த்து துல்ஹஜ் 9வது நாள் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து துல்ஹஜ் 13வது நாள் அஸ்ஸர் தொழுகை வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீர பெண்கள் நம்ம வீட்டுல மெதுவா சத்தத்தில் ஓதுவது கடமையாக்கப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு அது வாஜிப். வரப்போற அந்த அரஃபா நாள்ல தவறாம நோன்பு நோட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அரஃபா நாளுடைய அமல்களை ஏத்துக்கிட்டு நம்ம எல்லாரோட பாவங்களையும் மன்னிச்சு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தூய்மையான அடியார்களா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். என் அன்பு சகோதரிகளே, அரஃபா நாளோட சிறப்புகளுக்கு அடுத்தபடியா இந்த துல்ஹஜ் மாசத்துடைய ஆக பெரிய இபாதத்தான உலூஹியா எனப்படும் குர்பானியுடைய மார்க்க சட்டங்களை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். நிறைய பேர் குர்பானின்னா ஏதோ ஒரு ஆட்டை வாங்கி அறுத்து கறிய சமைச்சு சாப்பிடுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தியாக வரலாறு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை இங்க நினைவு கூறலாம்.
சுமார் 86 வருஷமா குழந்தையே இல்லாம அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கிட்ட அழுது அழுது துவா செஞ்சு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாங்கின ஒரு பொக்கிஷம் தான் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த பிஞ்சு குழந்தை துள்ளி விளையாடி ஓடி ஆடி திரிகிற வயசு வருது. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் ஒரு சோதனையை வைக்கிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. தன் மகனை தானே அறுப்பது போல. அது ஷைத்தானுடைய கனவு கிடையாது. வல்ல இறைவனுடைய கட்டளை. ஒரு பெத்த மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க யாரு? ஹலீலுல்லா, அல்லாஹ்வின் நண்பன். அல்லாஹ் சொல்லிட்டா அங்க ஏன் எதுக்குன்ற கேள்விக்கே இடம் இல்ல. ஆனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போல. தன் மகன் கிட்ட போய் கேக்குறாங்க, என் அருமை மகனே, நான் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன். உனது கருத்து என்ன என்பதை சொல். அதற்கு இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதில் அப்படியே திருமறை குர்ஆன்ல பதிவாயிருக்கு. சூரா அஸ்-சாஃபாத்தினுடைய வசனம் 102. யா அபதி, எனதருமை தந்தையே, இஃப்அல் மா துஅமரு, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள். சதஜுதூனி இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள். மினஸ் சாபிரீன். மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். சகோதரிகளே, ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த தந்தை கத்திய தீட்டுறாங்க, மகன் தன் கழுத்தை நீட்டுறான். அந்த மகனே சொல்றான், தந்தையே, நான் துடிக்கிறத பார்த்து உங்க மனசு மாறிடக்கூடாது. அதனால என் முகத்தை மூடிக்கங்க, என் கைகளை நல்லா இறுக்கமா கட்டிக்கோங்கன்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. ஆனா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளைக்கு எதிரா அங்க எதுவும் நடக்கல. அங்க கத்தி வேலை செய்யல. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆஹ் இல்ல ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து இறக்குறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதிலா அந்த ஆடு அங்க குர்பானி கொடுக்கப்படுது. இந்த தருணத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வாறு சொல்லுகிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம கத் ஸத்தகத ருய்யா. இப்ராஹிமே, மெய்யாகவே நீர் அந்த கனவை மெய்ப்படுத்தி விட்டீர். நிச்சயமாக நம் நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்குகிறோம். இந்த வரலாற்றுல இருந்து நம்ம என்ன கத்துக்க வேண்டியது என்னன்னா, நாம் அறுக்கிற அந்த ஆடும் மாடும் வெறும் கறி கிடையாது. என் ரப்பு என் புள்ளையே அறுக்க சொன்னாலும் நான் தயார்னு நின்னாரே ஒரு தந்தை, என் உயிரையே கொடுக்க சொன்னாலும் தயார்னு நின்னாரே ஒரு மகன். அந்த அவங்க 2 பேத்தோட இரையச்சம், அதாவது தக்குவாதான் நம்ம கிட்ட இருக்கான்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாக்குறான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்துல தெளிவா சொல்றான், லையனான் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அவற்றின் இறைச்சிகளோ அல்லது அவற்றின் இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களிடம் உள்ள தக்குவாதான் அவனை சென்றடைகிறது. அப்படின்னா என்ன சகோதரிகளே, நாம அறுக்கிறது ஆட்டையோ மாட்டையோ இல்ல, நம்ம உள்ளத்துல இருக்கிற அகங்காரத்தை, கஞ்சத்தனத்தை, இந்த உலக ஆசைகளை தான் அங்க நம்ம அறுக்கிறோம். யா அல்லாஹ், நீ கட்டளையிட்ட எனக்கு பிடிச்ச எதையும் உனக்காக நான் தியாகம் செய்வேன்ற அந்த மனப்பக்குவம் தான் உலூஹியா. இந்த உலூஹியா கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கேக்குறாங்க சில நபிகள் நாயகத்திட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த உலூஹியாவால எங்களுக்கு என்ன நன்மை, அதுக்கு அப்படின்னு கேக்குறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பி குல்லி ஷஅரத்தின் ஹஸனதா, இந்த பிராணியின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உண்டு. ஆதாரம் அஹ்மது. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆட்ல எத்தனாயிரம் ரோமங்கள் இருக்கும், அத்தனை நன்மைகளும் அல்லாஹ் வாரி வழங்க கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பிராணியோட இந்த ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அந்த அமலை ஏத்துக்கிறான். நாம ஒரு ஆட்டை அறுத்து 3 பங்கா பிரிக்கிறோம். ஒரு பங்கு ஏழைகளுக்கு, ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்கு, ஒரு பங்கு நமக்குன்ட்டு. அதனால இந்த வருஷம் குர்பானி கொடுக்கும் போது யார் கறி கேட்பாங்கன்னு மட்டும் யோசிக்காம, என் ரப்புக்காக நான் இதை செய்யறேன், என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச அந்த தியாகத்துல எனக்கும் ஒரு பங்கு வேணும்னு ஆழமா தக்குவாவோட கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரிகளே, நம்ம குர்பானி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அல்லாஹுக்காக நம்ம அர்ப்பணிக்கிற அந்த பிராணி எப்படி இருக்கணும், அதுக்குன்னு சில எளிய முறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு. முதல் விஷயமா, எந்தெந்த பிராணிகள் எல்லாம் நம்ம குர்பானி கொடுக்கலாம்? ஆடு, வெள்ளாடு இல்லைன்னா செம்மறி ஆடு, அப்புறம் மாடு இல்லைன்னா ஒட்டகம். இந்த 3ல தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஆடுன்னா ஒருத்தருக்காகவோ இல்ல ஒரு குடும்பத்துக்காகவோ கொடுக்கலாம். அதுவே மாடு இல்ல ஒட்டகமா இருந்தா அதுல 7 பேர் வரைக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் அதோட வயசுதான். மாடுன்னா குறைந்தது 2 வயசு முடிஞ்சிருக்கணும். வெள்ளாடுன்னா 1 வயசு முடிஞ்சிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸின்னா அப்படின்னு சொல்லுவாங்களாமா.
அதாவது பல்லு விழுந்து முளைச்ச நல்லா வளர்ந்த பிராணிகளை தான் கொடுக்க சொன்னாங்க. ஆனா செம்மறி ஆட்டுல மட்டும் நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்த 6 மாச குட்டியை கொடுக்கலாம்னு ஒரு சலுகை இருக்கு. இங்க மிக முக்கியமான விஷயம், அந்த பிராணி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். கண்ணு தெரியாதது, நோய்வாயின் வந்து தள்ளாடுறது, கால் நொண்டி நடக்க முடியாதது, இல்லைன்னா எலும்பும் தோலுமா ரொம்ப மெலிஞ்சு போனது, இப்படிப்பட்ட குறையுள்ள பிராணிகளை அல்லாஹுக்காக கொடுக்கறது கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் எப்படி ஒரு நல்ல பிராணியா பார்த்து வாங்குவோம். அதை விட சிறப்பா குறையே இல்லாத ஒரு நல்ல பிராணியா அல்லாஹுக்காக தேர்ந்தெடுத்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரிகளே, நம்ம குர்பானி கொடுக்க ஒரு நல்ல பிராணியை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா அந்த அமல செய்யக்கூடிய நமக்கும் சில சுன்னத்தான வழிமுறைகள் இருக்கு. அதை நாம சரியா செஞ்சாதான் அந்த அமல் முழுமை பெறும். முதலாவதாக நீயத்து. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ் இருக்கு. இன்னமல் ஆமாலு பின்னியத். அதாவது எல்லா அமல்களுமே நம்ம வைக்கிற நீயத்தை பொறுத்துதான் அமையும். இந்த ஹதீஸ் வந்து இமாம் நபவி ரஹிமஹுல்லா அவங்களுடைய முதல் ஹதீஸாவும் இருக்கு. அப்போ நம்ம குர்பானி கொடுக்கும் பொழுது நம்ம மனசுல அல்லாஹுக்காக மட்டும்தான் இதை செய்யறேன் என்கிற தூய்மையான எண்ணம் இருக்கணும். சும்மா மத்தவங்க பார்க்கணும்னோ இல்ல பெருமைக்காக இல்லாம இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தியாகத்தை நினைச்சு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும்னு அந்த ஒரே ஒரு நியத் மட்டும்தான் நம்ம கல்புல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த அமல அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்புறம் நியத்துங்கிறது வாயால ஒரு பெரிய வாசகத்தை சொல்றது கிடையாது. அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு உறுதி. யா அல்லாஹ், இந்த வருஷம் உனக்காக இந்த ஆட்டை அல்லது மாட்டை நான் குர்பானி கொடுக்கிறேன், இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம மனசால நினைச்சாலே அதுதான் நியத்து. கூட்டு குர்பானி பொறுத்த வரைக்கும் மாடு போன்ற பெரிய பிராணிகளுக்கு பங்கு சேரும் போது நியத் வைக்கும் போதே அது எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும். அடுத்து நகம் மற்றும் முடி வெட்டுறதை தவிர்க்கணும். இது மிக முக்கியமான ஒரு சுண்ணம். துல்ஹஜ் மாதம் பிறந்துட்டாலே, அதாவது பிறை 1 பிறந்துருச்சுனாலே நம்ம குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற முடிகளையோ அல்லது நகங்களையோ வெட்டக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்தும் ஹிலாலன் தில் ஹிஜ்ஜா, உங்களில் எவரேனும் குர்பானி கொடுக்க நாடி துல்ஹஜ் பிறையை கண்டுவிட்டால், வஅராத அஹதுக்கும் ஐயுலஹிய, அவர் தனது முடியையும் நகங்களையும் வெட்டாமல் வெட்டாமல் தவிர்ந்து கொள்ளட்டும். ஆதாரம் இது சஹீஹுல் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்ம ஹஜ்ஜுக்கு போகலைன்னாலும் அங்க ஹாஜிகள் எப்படி எஹ்ராம் நிலையில சில கட்டுப்பாடுகளோட இருக்காங்களோ, அதே மாதிரி நாமளும் நம்ம கல்பால அவங்களோட இணையத்துக்காகத்தான் இந்த அழகான சுன்னா இருக்கு. அடுத்து தொழுகைக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது. நம்ம ரொம்ப ஆர்வத்துல பெருநாள் அன்னைக்கே விடியற் காலையிலேயே அறுத்துடக்கூடாது. பெருநாள் தொழுகை முடிஞ்சு வந்த பிறகுதான் குர்பானி கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தபஹ கப்ல ஸலாத்தி, யார் தொழுகைக்கு முன்பு அறுத்து விட்டாரோ, ஃபஇன்னமா தபஹ லினஃப்ஸிஹி, அவர் தனது சொந்த தேவைக்காகவே அறுத்தார். வமன் தஹப பஅத ஸலாத்தி, யார் தொழுகைக்கு பின் அறுக்கிறாரோ, ஃபகத் தம்ம நுசுகுஹு, அவரே குர்பானி என்னும் வழிபாட்டை முழுமைப்படுத்தியவர் ஆவார். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் புகாரில இருக்கு. அடுத்து நம்ம தர்மம் செய்தலும் கரிய பங்கிடுதலும் பத்தி. குர்பானி கரிய நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ஒரு வழிகாட்டுதல தரான்னு பாருங்க. ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாஇஸுல் ஃபகீர், அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உண்ண கொடுங்கள். சூரா அல் ஹஜ்ஜினுடைய 28வது வசனம். இதனாலதான் அறிஞர்கள் இத 3 பங்கா பிரிக்க சொல்றாங்க. நமக்கு ஒரு பங்கு, சொந்தக்காரங்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு பங்கு, அப்புறம் ஏழைகளுக்கு ஒரு பங்கு. சகோதரிகளே, நம்ம கறிய சேமிச்சு வைக்கிறதுக்காக மட்டும் குர்பானி கொடுக்கல. நம்ம வீட்டுல அடுப்பு எரியிற அதே நேரத்துல நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஏழையின் வீட்லயும் அன்னைக்கு அடுப்பு எரியணும். அதுதான் குர்பானியினுடைய உண்மையான சந்தோஷம். குர்பானு பிராணியை அறுக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு, அந்த ஆட்களுக்கு அவங்க செஞ்ச வேலைக்கான கூலிய அந்த கறியையோ அல்லது அந்த பிராணியுடைய தோலையோ கொடுக்க கூடாது. கூலிய நம்ம பணமா தனியா கொடுத்துடணும். கறிய வேணும்னா அவங்களுக்கு தர்மமா கொடுக்கலாம். நம்ம அல்லாஹுக்காக செய்யற இந்த அமல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த சின்ன சின்ன சுன்னத்தோட செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முழுமையான கூலி கிடைக்கும். சகோதரிகளே, நம்ம குர்பானி கொடுக்க ஒரு பிராணியை தேர்ந்தெடுத்ததுல இருந்து அதை அறுத்து முடிக்கிற வரைக்கும் இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகான சில ஒழுங்குமுறைகளை சொல்லி தருது. அதுல மிக முக்கியமான என்ன தெரியுமா? அந்த பிராணிக்கு நம்ம காட்டுற கருணை தான். ஃபர்ஸ்ட் அதை பயமுறுத்த கூடாது. நாம அறுக்க போற அந்த பிராணிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கத்தியை தீட்டவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதனை பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு ஆட்டை படுக்க வச்சுட்டு அதனுடைய கழுத்துல காலை வச்சுக்கிட்டு அப்பதான் கத்திய தீட்டிக்கிட்டு இருந்தாரு.
அத பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கோவமா இப்படி கேக்குறாங்க. என்ன அந்த ஆட்டை நீ 2 தடவை கொல்ல போறியா? அத படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ கத்திய தீட்டி இருக்க கூடாதா அப்படின்ட்டு. ஆதாரம் ஹாக்கிம்ல இருக்கு. அதனால அந்த பிராணிக்கு தெரியாமலேயே முன்னாடியே கத்திய நல்லா கூர்மையா தீட்டி தயாரா வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது இன்னொரு பிராணி பார்க்கவே கூடாது. அதை மறைவா கொண்டு போய் தான் அறுக்கணும். இதுதான் அந்த வாயில்லா ஜீவனுக்கு நம்ம காட்டுற முதல் மரியாதை. இரண்டாவதா அந்த பிராணியை அறுக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகளை பத்தி பார்க்கலாம். அறுக்க போற நேரத்துல அந்த பிராணிய கிப்லா திசையை நோக்கி இடது பக்கமா சாய்ச்சு மென்மையா படுக்க வைக்கணும். அதுக்கு தண்ணி கொடுத்து அதனுடைய கழுத்து தடவி கொடுத்து அதுக்கு ஒரு நிம்மதியை தரணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் யுஹித்த அஹதுக்கும் சஃப்ரதஹு ஃபல் யுரிஜ் தபீஹதஹு. உங்களில் ஒருவர் தனது கத்தியை கூர்மையாக்கி கொள்ளட்டும், தனது அறுப்பு பிராணிக்கு அவர் நிம்மதி அளிக்கட்டும். சஹீஹுல் புகாரி. அடுத்ததா சொல்ல வேண்டிய திக்ரு. கத்திய வைக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் பெயரால், அல்லாஹுவே மிக பெரியவன். இதோட சேர்த்து பின்வரும் துஆவையும் ஓதுவது இன்னும் சிறந்ததா இருக்கும். அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக அல்லாஹும்ம தகப்பல் மின்னி. யா அல்லாஹ், இது உன்னிடமிருந்து கிடைத்தது, உனக்காகவே இதை நான் அர்ப்பணிக்கிறேன். யா அல்லாஹ், இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்ட்டு துவா செய்யலாம். இல்ல நீங்க வேறொருவருக்காக அறுக்குறீங்கன்னா மின்னி என்ற அந்த வார்த்தைக்கு பதிலா அவருடைய பேரை சொல்லலாம். ஏன் பிஸ்மில்லான்னு சொல்றோம்? இந்த உயிரை படைச்சவன் அல்லாஹ். அவனோட அனுமதியோடு தான் அந்த உயிரையும் நம்ம எடுக்கிறோம். அப்ப அல்லாஹு அக்பர்னு சொல்லும் போது, யா அல்லாஹ், இந்த உலகத்துல உள்ள அனைத்தையும் விடவும் நீயே மிக பெரியவன், உன் கட்டளைக்காக இந்த தியாகத்தை செய்யறேன்ற அந்த தக்குவா நம்ம கல்புல இருக்கணும். அடுத்து உயிர் பிரியற வர பொறுமையா இருக்கணும். அறுத்து முடிச்ச உடனே அவசரப்பட்டு தோலை உரிக்கவோ இல்ல காலை வெட்டவோ கூடாது. அந்த பிராணியோட உயிர் முழுமையா பிரிஞ்சு அதனுடைய உடம்பு அடங்குற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். உயிர் இருக்கிறப்பவே தோலை உரிச்சா அது அந்த பிராணிக்கு நாம செய்யற மிகப்பெரிய கொடுமை. அந்த பாவம் நமக்கு வந்துடக்கூடாது. சகோதரிகளே, நாம அந்த பிராணிக்கு காட்டுற ஒவ்வொரு துளி கருணைக்கும் அல்லாஹ் நமக்கு மறுமையில கூலியா தருவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் செஞ்சு சொல்லியிருக்காங்க. அதனால அறுக்கிறதுங்கிறத ஒரு வேலையை மட்டும் பார்க்காம அத ஒரு உன்னதமான இபாதத்தா நினைச்சு அந்த பிராணியை ரொம்ப மென்மையா கையாள்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரிகளே, நம்ம இது வரைக்கும் குர்பானி பிராணியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி கண்ணியமா நடத்தணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த உன்னதமான இபாதத்துல பெண்களுக்கு இருக்கிற உரிமைகளையும் நாம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் பத்தி தெளிவா தெரிஞ்சுப்போம். நமக்கு நீண்ட காலமா ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், பெண்களும் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்ட்டு. நிச்சயமா குர்பானிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்கும் இதுல உரிமை இருக்கு. உங்ககிட்ட சொந்தமா ஜகாத் கடமையாகும் அளவுக்கு பணமோ அல்லது நகையோ இருந்தா நீங்க உங்க பேர்ல தனியா குர்பானி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அப்படி வசதி இல்லாத பட்சத்துல குடும்ப தலைவர் கொடுக்கிற குர்பானில குடும்பத்துல இருக்கிற மத்த பெண்கள் எல்லாருடைய பெயரையும் சேர்த்து நியத் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கும் முழுமையான கூலி கிடைக்கும். அடுத்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, பெண்கள் குர்பானி பிராணிய அறுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களை ரொம்பவே கௌரவப்படுத்துது. மார்க்க ரீதியா பெண்கள் குர்பானி பிராணிய அறுப்பது தாராளமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். இதற்கான ஹதீஸ் ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சிறுமி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு சாகர நிலைமையில இருந்தப்ப அவங்க ஒரு கூர்மையான கல்லை வச்சு அதை அறுத்தாங்க. இத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறப்ப அதை சாப்பிடுங்க, அது தப்பு கிடையாது அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. சஹீஹுல் புகாரி. அறுக்கும் முறை தெரிஞ்ச மனதைரியம் உள்ள பெண்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி தாராளமா அறுக்கலாம். ஆனா யதார்த்தத்துல பெண்களுக்கு அந்த பிராணிய பிடிச்சு அறுக்கிறதுக்கு உடல் வலிமை குறையா இருக்கலாம், அல்லது அந்த ரத்தத்தை பார்த்து பயம் வரலாங்கிற அந்த அதனாலதான் பெரும்பாலும் ஆண்கள் அறுக்குறாங்க. அப்படி நாம அறுக்கலைன்னாலும் அந்த பிராணி அறுக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நாம இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. அடுத்து பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல குர்பானி கொடுக்கணும்னு நியத்து வச்சுட்டா துல்ஹஜ் பிறை 1 அந்த பிராணியை அறுத்து முடிக்கிற வரைக்கும் நகம் வெட்டுவதோ முடி வெட்டுவதோ கூடாது. இந்த சொன்ன ஆண்களை போலவே நமக்கும் பொருந்தும். நியத் மற்றும் கரிய பங்கிடுறது. குர்பானி கொடுக்கும் பொழுது மனசுல தெளிவா நியத்து இருக்கணும். யா அல்லாஹ், இந்த தியாகத்தை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்னு மனசார துஆ செய்யணும்.
அப்புறம் கறி பங்கிடுதல பெண்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டுல சமைக்கிறதுக்காக மட்டும் கறிய வச்சுக்காம, அந்த 3 பங்கையும் நமக்கு சொந்தக்காரங்களுக்கு, ஏழைகளுக்குன்னு சரியா பிரிச்சு, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுக்கணும். அதுலதான் நமக்கான உண்மையான நன்மையே இருக்கு. சகோதரிகளே, ஒரு பெண் குர்பானி கொடுக்கும் பொழுது, அது வெறும் கடமையா நிறைவேற்றது மட்டும் இல்லாம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அவங்களும், அவங்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அத்தனை பேத்துடைய பொறுமையையும் தியாகத்தையும் நினைவு கூர்ற ஒரு சந்தர்ப்பமா இது இருக்கணும். அந்த தியாக உணர்வோடு தான் நம்ம இந்த அமலை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய அனைத்து சாலிஹான துஆக்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மார்க்கத்துல மிக உன்னதமான விஷயமா இருக்கக்கூடிய இஸ்திக்ஃபார், அதாவது ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடுவதின் சிறப்புகள் மற்றும் நம்முடைய தேவைகளுக்காக நாம கேட்கக்கூடிய துஆவின் ஒழுங்குகள், அது அங்கீகரிக்கப்படக்கூடிய முக்கிய நேரங்கள் என்னென்ன என்கிற விவரங்களை நாளைக்கு நம்ம குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஆதாரங்களோட தெளிவா சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நீங்க எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க சகோதரிகளே. இன்ஷா அல்லாஹ். கிளாஸ் முடிச்சுக்கலாம். أقول قولي هذا لي ولكم واستغفر الله. جزاكم الله خيرا كثيرا. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.